அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தொல்லை சுகன் சேனல். நம்ம ஊரில் வந்து சிதம்பரத்தில் வந்து ஆணி திருமஞ்சனம் தேர் விழா வந்து நடந்துச்சு இல்லைங்களா? அப்போ வந்து திருவிழா கடை போடுவாங்க. தேர் அடுத்த நாள் தரிசனம். அப்போ தேர் கடை தரிசன கடை அப்படித்தான் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் சொல்லுவோம். திருவிழா கடை வந்து அது 1 மந்த்துக்கு இருக்கும். அப்போ நாங்கள் தேர் அப்போ வந்து கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தேர் மட்டும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிடுவோம் வீட்டுக்கு. அப்புறம் பொறுமையாக தான் நாங்கள் வந்து வருவோம் கடைக்கு. அதனால் இந்த வருஷம் இன்னும் போகவே இல்லையே கேட்டுகிட்டே இருந்தாங்க பசங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து ஈவினிங்கில் வந்து போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். கடைங்கெல்லாம் வந்து அப்படியே தான் இருந்துச்சு. அதனால் வந்து போயிருந்தோம். பெருசாலாம் ஒன்றும் இல்லை. கீச்செயின் ஆசைப்படுவாங்க. அதில் வந்து நேம் எழுதி கொடுப்பாங்க அழகாக. அப்புறம் அரிசியில் நேம் எழுதி அது கீச்செயின். அப்படி வித்தியாசமாக கீச்செயின்ஸ் நிறைய கிடைக்கும். அதுக்கு ஆசைப்படுவாங்க. சின்ன பாப்பா வந்து இந்த மாதிரி ராட்டனம், அதுக்கப்புறம் வந்து பலூன் ஷூட்டிங், இந்த மாதிரி கொஞ்சம் விளையாடுறதுக்கு ஆசைப்படுதோ, இதில் ஜம்ப் பண்ணிட்டு விளையாடுவாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த கேம்லாம் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க ஆசைப்பட்டு கேட்குறது. எப்போவுமே வருஷம் இது இருக்கிறது தான் இந்த கேம்ஸ் எல்லாமே. ஆனாலும் வருஷம் அவங்க வந்து விளையாடுறதுக்கு ஆசைப்படுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஆசை இருக்கும் தான். ஏன்னா சின்ன பிள்ளைகளெல்லாம் வந்து நானுமே இந்த மாதிரி வந்து சின்ன ஒரு திங்ஸ்லாம் பிடிக்கும். தேர்க்கடைன்னா இது வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி தான் பசங்களுக்கும். அதனால் அழைச்சிட்டு வந்தோம். கொஞ்சம் பலூன் ஷூட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க. கீச்செயின் சின்சான் கீச்செயின் வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் நான் வந்து இந்த இரும்பு பாத்திர கடை வந்து எப்போவுமே போடுவாங்க. ஆனால் நான் வாங்கவே மாட்டேன். நான் வாங்கினதே இல்லை. ஆனால் இந்த டைம் வாங்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் ஒரு குட்டி வானல் வந்து ஆன்லைனில் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணி அது வந்து ஆயிலில் வந்து அது சீசனிங் பண்ணி வைக்கிறப்போ யூஸ் பண்ண நல்லா இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதில் சமைச்சு சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை நான் யூஸ் பண்ணதால தைரியமாக இப்போ வந்து நான் வாங்கினேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண தெரியுது, நமக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால குழிப்பணியார பாத்திரம் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். அவங்களே எண்ணெயெல்லாம் அதில் வந்து போட்டு சீசனிங் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நல்லா இதில் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இன்னும் வந்து தவாலாம் நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் இது கொஞ்சம் ஒரு 350 400 ரேஞ்சில் இருக்கிறதுனால ஒன்று ஒன்றா வாங்கிக்கலாம். அடுத்த திருவிழாவில் தவா வாங்கிக்கலாம். இப்போ இது மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லி நான் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பசிச்சிருச்சு பசங்களுக்கும். அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டாங்க. ஃபேமஸ் எங்கள் ஊர் தேர்க்கடை தரிசன கடைனா மிளகா பஜ்ஜி, டெல்லி அப்பளம். ரொம்ப வருஷமாகவே வந்து இதுதான் இங்கே ஃபேமஸ்ஸு. எத்தனை நாள் கடை இருந்தாலும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். மோஸ்ட்லி இங்கே வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கு வந்து வேறு என்டர்டைன்மெண்ட் எங்குமே கிடையாது. கோயிலை விட்டால் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதனால் இந்த மாதிரி கடை போடுற திருவிழா கடை டைமில் வந்துடுவாங்க. அந்த டெல்லி அப்பளத்துக்காகவும் மிளகா பஜ்ஜிக்காகவுமே வந்துடுவாங்க. நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் எங்கள் ஹாஸ்டலில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும் இந்த டெல்லி அப்பளமும் மிளகா பஜ்ஜி, இதுக்காகவே நாங்கள் போயிடுறதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா வேறு எங்கேயும் என்டர்டைன்மெண்ட் கிடையாது. கோயில் இல்லை சினிமா அந்த மாதிரி தான் பிள்ளைங்க வந்து போவாங்க. அதனால் கூட்டம் எப்போவுமே குறையவே குறையாது. எத்தனை நாள் கடை போட்டிருந்தாலும் பஜ்ஜி கடை ஓடிட்டே இருக்கும். மிளகா பஜ்ஜும் டெல்லி அப்பளமும். அது அப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். மாங்காய் கொஞ்சம் வீட்டில் வந்து இருந்துச்சு. அது வந்து நான் தொக்குக்காக நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். கட் பண்ணிவிட்டு நான் கடைக்கு போயிட்டோம். அப்புறம் கட் பண்ணி அப்படியே இருந்துச்சுன்னா வீணாக போயிடும், அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோன்னு சொன்னால், இது சீசனில் தான் நம்ம கிடைக்கும் மாங்காய். அது இப்போ தான் செய்யலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் ஒரு சாம்பார், ரசம், தயிர் சாதம்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு நமக்கு உதவும். நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பொரியல் இல்லாத டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கையோடு நம்ம வந்து செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு வந்து ரொம்ப ஈஸி பாருங்கள். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நான் தாளிச்சிக்கிட்டேன். தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காவையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். மாங்காய் நல்ல எண்ணெயில் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் நல்லெண்ணெயில் நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தாவே நல்லாயிருக்கும். சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து வேக விட்டுறணும். நல்லா மாங்காய் வெந்துடணும். வெந்ததுக்கப்புறமா வெல்லம் சேர்த்துக்கிறேன். மெயினாக வந்து வெல்லம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மாங்காய் வந்து இன்னும் வந்து வேகணும். வேக விட்டதுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்து மாங்காய் வந்து நல்ல ஒரு மாதிரி கிரேவி பதத்துக்கு நல்லா வெந்து வரும். அப்படியே நீர் விடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் வந்து முக்கியம். இந்த இனிப்பு, புளிப்பு, காரம், அப்புறம் வந்து வெந்தயமும் கடுகும் வந்து வறுத்து பொடிச்சு வச்சுருந்தேன் பவுடரை, அதையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த புளிப்பு, இனிப்பு, காரம், இந்த சுவை எல்லாம் சேர்ந்து
செம்ம ஒரு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் நமக்கு வந்து இருந்துச்சு. நல்லா ஆற விட்டுட்டேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதில் வச்சுக்கும் போது தான் நமக்கு அந்த இது கெட்டு போகாமல் இருக்கும். சூப்பராக நம்ம இதில் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அவசரத்துக்கும் உதவும். ரொம்ப ரொம்ப எங்கள் பாப்பாவுக்குலாம் இது வந்து பிடிக்கும். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு இது கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தேர் கடையில் வந்து திருவிழா கடையில் வாங்கணும் இல்லையா, தவா வாங்கினோம் இல்லையா குழிப்பணியாரத்துக்கு, அதில் வந்து என்னென்னா அவங்களே எண்ணெய் வந்து ஊற்றி நாங்கள் அதை வந்து நல்லா ஊறதாமல் வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. இருந்தாலும் நம்ம சீசனிங் பண்ணணும். என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மதியானம் வடித்த வந்து சாதம் வடிப்போம்ல அந்த தண்ணி, அதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டோன்னா அப்படியே கொஞ்சம் திக்காகிடும். சூடாக இருக்கும்போது தண்ணியாக இருக்கும், நேராக கட்டியாயிடும். அதை வந்து நல்லா வந்து ஊற வச்சு நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே அதை எடுத்து நல்லா வந்து விம் லிக்விட் போட்டு நல்லா கழுவிட்டேன். அந்த எண்ணெய் பசையும் இல்லாத அளவுக்கும் அந்த நம்ம தண்ணி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, சாதம் வடித்த தண்ணி, அதுவும் வந்து நல்லா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அந்த தண்ணி ஊற வைக்கிறோம்ல, சாதம் வடித்த தண்ணி, அந்த துரு ஸ்மெல்லெல்லாம் நல்லா எடுக்குது. இது முன்னாடியே நான் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற தவா. இதுதான் நான் வந்து இதில் வந்து வடை நான் செய்வேன். வடை வானல் ஃபுல்லாக ஊற்றி செய்யும்போது நல்ல சீசனிங் ஆகிடுச்சு. இது சூப்பராக ஆகிடுச்சு. நான் வந்து லைட்டாக தான் எண்ணெய் போடுவேன். ரொம்பவும் நம்ம எண்ணெய் நிறைய போடக்கூடாது, எண்ணெய் சிக்கடிக்கும். லைட்டாக எண்ணெய் ஒரு ட்ராப் விட்டுட்டு ஒரு சுத்தமான காட்டன் துணியில் வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தொடச்சி விட்டு அழகாக வச்சுட்டோன்னா எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ எடுத்து கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கணும். திரும்ப நம்ம யூஸ் பண்ணிட்டும் கழுவிட்டு திரும்பவும் எண்ணெயை அப்ளை பண்ணி தான் நம்ம வைக்கணும். இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணும்போது தான் துரு பிடிக்காமல் சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம், நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம சாப்பிட்டோன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இது மாதிரி அந்த நான்ஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாத்திரங்களை வந்து யூஸ் பண்ணோன்னு சொன்னால் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு டிப்ஸு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட திருவிழா கடை, தேர் கடை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சிதம்பரம் வந்தீங்கன்னா சூப்பராக வந்து தேர் பார்த்துட்டு கடைங்களை பார்த்துட்டு போகலாம். தேங்க்யூ.